பாதரட்சின்னா என்ன? அவர் காலில் போட்டிருக்கிறது தாங்க செருப்பு. கூச்சமா இருக்குதா? செருப்பு தான் நாம போடுற மாதிரி அவர் அந்த காலத்துல போட்டுதான் பாத்திரச்சு. அதை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றார். அப்படி அப்போ இயேசுவினுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையா இருக்கும்? சாதாரணமா வெறுமனே நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். இவ்வளவுதானா? அவர் யோவான் கிட்ட வந்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு, அவர் போயிட்டாரு. அப்படி இல்ல. இதை கூர்ந்து கவனிச்சுங்கன்னா தான் அந்த இயேசுவினுடைய அன்பு நமக்கு புரியும். இந்த இவ்வளவு பாடுகள் அனுபவிக்க அவர் வந்த அந்த தேவனுடைய திட்டத்தை எப்படி எல்லாம் கையாண்டு அவர் எளிமையா தேவகுமாரனா இருந்தும் அடிப்படையான காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா செய்து கொண்டே வருகிறார். வாசிங்கம்மா தொடர்ந்து. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தண்ணியில கொடுக்கிறார், ஜலத்தினால கொடுக்கிறார். இவர் பரிசுத்த ஆவியினாலும் கொடுப்பாரு, அக்கினியினாலும் கொடுப்பார். பாடுறோம், அக்கினியின் வல்லமை இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதுலயும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன். அப்போ நம்ம ஆத்துமாவை நடத்தி கொண்டு போக அந்த பவர் சென்டரை நம் இருதயத்துல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வாசிங்கம்மா. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கு. எப்ப பெறுவாரு அவரு? இப்போ அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஆனா யோவான் சொல்றாரு, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்துல வரலாமா? அப்போ இன்னொரு ஞானஸ்தானம் யோவானுக்கு இருக்கு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் அந்த பவர், அதுதான் அந்த வல்லமை. முறைப்படி எல்லா சட்டத்தின்படி செய்ய வேண்டியதா இருக்க இப்போது இடம் கொடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த யோவானுக்கும் ஒரு ஞானஸ்நானம் தேவையா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினாலே. வாசிங்கம்மா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை பேயால் இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். இப்போ ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இயேசு கிறிஸ்து பெற்றுட்டாரு. அப்ப புறாவை போல இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. இயேசு கிறிஸ்துக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், நமக்கு ஒரு சத்தம் வந்துச்சுங்களா? நம்ம என்ன கடவுளான்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லை. நம்மை குறித்து மத்தவங்க ஒரு சத்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுதான் அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் இயேசுவினுடையவன், இவன் இயேசு சாமி கும்பிடுறவன் அப்படி சொல்றாங்களா? இவன்லாம் இயேசு சாமி கும்பிடுறான்னு சொல்றாங்களா? இவங்க இயேசு சாமி கும்பிடுறோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இதை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு அநேகருடைய ஜபத்தை கேட்டு தேவன் இந்த தேசத்தை புரட்டி போட போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, நான் யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்த கட்டம்லாம் வேற ஆளுங்க வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அறிவு வேற, தேவனுடைய அறிவு வேற. சுவிசேஷம் எங்கும் பிரசங்க, எல்லா சுவிசேஷம் போய் சேரும்னா எப்படி சேரும்? இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அவருடைய ரூட்டை கிளியர் ஆயிட்டே வருது. அல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்கிறபடினால ஆவிக்குரியவர்கள் நாமளும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மேலான அதிகாரத்துக்காக ஜெபம் பண்றது மாத்திரமில்ல, நாமும் தேவனுடைய பணியை, அரும் பணியை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தயங்காம செய்ய ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதே சம்பவத்தை மார்க்ல சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4. அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மத்தேயுல நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். பாதரட்சத்தை அந்த செருப்பை சுமக்கிறதுக்கு பாத்திரன் அல்லன்னு சொன்னாரு. இங்க அதை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் இல்லைன்றார். அது தொடர்றதுக்கு கூட
எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரே சம்பவம் தான், வேற வேற கோணங்கள கொஞ்சம் மாறுதலா அதை இது கவனிச்சு பாருங்க. அத தொட்ட வீட்டுல கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அங்கேயும் அதே தான் சொல்றாங்க, இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. இன்னொரு சம்பவத்தையும் நீங்க வாசிச்சிடலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 15, 16, 14. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இங்கேயும் அதேதான், அந்த வாரை அவுக்கிறதுக்கும் பாத்திரங்கள்னு சொல்லிட்டு தூற்றுக்கூட அவர் கையில இருக்குது. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியில் சுட்டு இருப்பார் என்றார். வேறு அநேக புத்திமதிகளை அவர் ஜனங்களுக்கு சொல்றார். வேறு அநேக புத்திமதிகளை. எங்கிருந்து வந்துச்சு புத்திமதி? புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நவருது, ஒவ்வொரு காரியம் மாறுது. அப்போ தேவனை குறித்து முதல்ல அவர் சொல்லும் போது இடம் கொடுத்து அவரை ஞானஸ்நானம் கொடுத்ததன் விளைவாக அவருக்கு அந்த வெளிப்பாடு வருது. அப்போ அநேக புத்திமதிகள் சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பின்பாக இப்படி சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க, 17, 18 மட்டும் வாசிங்க மறுபடியும். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்குச் சொல்லிப் பிரசங்கித்தான். இப்போ ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பிரசங்கத்தையும் ஆரம்பிச்சிடறாரு. 3 பார்த்துட்டோம். இன்னொன்னு பார்த்துட்டு தான் நம்ம பிரசங்கத்தையே வரப்போறோம். இன்னொன்னும் பார்த்துடலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 20. மறுநாளிலே யோவான் இயேசுவைத் தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம என்ன சொன்ன, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்து வருதுன்னு சொல்லி இங்க வந்து பலியாக போகிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிடுறாரு. வெளிப்பாடு வந்துருது. இவர் தான் வந்து இந்த உலகத்துக்காக பலியாக போறாரு அப்படின்றதையும் சொல்லிடுறான் யோவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா அவருக்கு அந்த வெளிப்பாடு வர 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 இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அறிக்கை பண்றாரு. ஒரே சம்பவத்துல 4 வளர்ச்சி ஆயிட்டே இருக்குது. சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் படிச்சு பழகணும். அப்போ நமக்கு தேவ அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இது அந்த ஒருவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் நமக்குள் நிலைநிறுத்தணும்னு சொன்னோம் இல்லையா? உங்களுக்குள் ஒருவரை நீங்க நிலைநிறுத்தினாதான் உங்க ஆத்மாவையும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் இயேசுவுக்காக சாட்சி உள்ள ஜீவியும் வாழவும் அவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்பவுமே அவரை நமக்குள்ள நிலைநிறுத்தணும். நிலைநிறுத்தி எல்லா காரியத்துல ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நாம செயல்பட்டுட்டு இருப்போம். அவருக்கு பிரியம், அவர்கிட்ட சொன்னதோட சரி. அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ அதனுடைய அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணதுனால அவர் செய்ய சொன்னாரா செய்ய சொல்லியான்னு புரியாது. நாமளே ஒரு நம்பிக்கையில விசுவாசம் மாதிரி செஞ்சுட்டு அவருக்கு சித்தமா இல்லையா அப்படி பொறுமையா இருந்து காத்துட்டுலாம் செயல்பட மாட்டோம். அப்படியே செஞ்சிருவோம். அதனுடைய விளைவு கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், வலிகள் இதெல்லாம் மாற்ற அவரிடத்து பொறுமையாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிக்கையிட்டு அவரிடத்துல சொல்லிட்டு சிக்னல் கிடைக்கதான் பார்க்கணும். இப்போதான் எல்லாருக்கும் செல்போன் இருக்குங்களா? செல்போன், இந்த செல்போனுக்கு சார்ஜ் இல்லாத பேச முடியுமா? இப்போ நாங்க வெளியூருக்கு 2 நாள் டூர் போறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா லோட் பண்ணிடுவீங்க. 99% இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா இல்லைங்களா? ஒரு நாள்லயே போயிடும், நான் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு சார்ஜரும் கூட தூக்கிட்டு போயிடுறது. அல்லேலூயா. அந்த பழக்கம் தான் இருக்கு. இல்ல பவர் பேங்க் ஏதோ எஸ்ஆ நமக்கு தெரியாததெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வள்ளின்னு அப்படியே ரப்பின்னு போயிடுறது. கூர்ந்து கவனிக்கணும்.
இதுல இந்த செல்போன்ல சார்ஜ் இருந்தா மட்டும் போதாது. இதுல டவர் கனெக்ட் ஆகணும், சிக்னல் கிடைக்கணும். அல்லேலூயா. அப்பதான் பேச முடியும், இனிமையா பேச முடியும். உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை நிலைநிறுத்தி வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க பேசுறது புரியும், அது புரியும். உள்ள வேற அன்புக்குரியவங்க யாருன்னா உள்ள வச்சு லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மணிக்கணக்குல சார்ஜ் போறதே தெரியாது. அல்லேலூயா. அது இனிமையா இருக்கும், முடிஞ்ச உடனே துன்பமா இருக்கும். அல்லேலூயா. அதனால சிக்னல் கிடைக்கணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில இந்த மென்பொருளை வச்சு எப்படி எல்லாம் மனுக்குலத்தை எப்படி இயக்கிட்டு போகுது தெரியுமா? இந்த ஒரு செல்போன் இல்லாம ஒரு நாள் இல்லைன்னா பாதி வேலை செய்ய முடியாதது போல இருக்கும். அந்த கண்டிஷன்ல வந்தாச்சு. கை காலே ஓடலைங்க, யாருக்கிட்டையும் தொடர்புல இல்லை, தொடர்பு கொள்ள முடியல. முன்னோர்கள் அப்படி இல்லாம வாழ்ந்தாங்களா இல்லையா? ரொம்ப நிம்மதியா வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. வளர்ச்சி வந்திருக்கு, பயன்படுத்துங்க, சரியானபடி பயன்படுத்துங்க. ஆனா இதுல டவர் உங்களுக்கு சிக்னல் கிடைச்சாதான் பேச முடியும். அதுக்கும் இதுக்கு என்ன சம்மதம்? நிச்சயமா உண்டு. நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தொடர்பு டவர் ரீச் ஆனா மட்டும்தான் ஆவிக்குரிய ஜீவித்தை கரெக்டா கொண்டு போக முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? சிக்னல் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? பேச முடியாது. உங்க உங்க செல்போன் நல்லாதான் இருக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் நல்லாதான் இருக்கும். டவர் கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம்? தேவனுடைய தொடர்பு இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. நீ எவ்வளவு வேதத்தை அறிந்தவங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில விலை உயர்ந்தவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, தேவனுக்காக வைராகியமா பாராட்டுறவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு ரியலா இந்த நிமிடம் உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா? அல்லேலூயா. இல்லைனாலும் பரவாயில்ல, இப்ப புதுப்பிச்சுக்கோங்க. அல்லேலூயா. நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வசனம் சொல்லுது. அப்போ நம்ம புதுப்பிச்சுக்கிறதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம். ஏதாகிலும் தேவன் என்னை சீர்படுத்துவாரா? என்னை குணப்படுத்துவாரா? என் தேவைகளை அவர் அறிந்தவராய் காணப்படுகிறாரா? என் துக்கத்தை மாற்றக்கூடிய செய்தி ஏதாகிலும் என்னை நோக்கி வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போர் வருகிற மக்கள், நீங்கள் உங்கள் தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சிக்னலை சரி பண்ணுங்க, ஓட்டத்தை புதுப்பிங்க. நல்லாவே சிக்னல் அரைகுறா இருந்தாலும் அதை சரி பண்ணுங்க. தூசு தட்டி அதெல்லாம் ரிப்பேர் பார்க்கணும், பழுது பார்க்கணும். வாகனம் வச்சிருக்கிறோம்னா 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு அந்த ஆயில மாத்தி அது பொறுப்பா வச்சுக்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் சரி பார்ப்பது நலமான காரியம். எப்படி சரி பார்க்கறது? நானும் பர்ஃபெக்ஷனா நல்லா இருக்கிறேனே, தேவனோடு நான் சரியான ஓட்டத்துல ஓடுறேனே, பலத்த காரியங்களை தேவன் என்னை கொண்டு செய்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படியே இருந்தாலும், உங்களை கொண்டு அநேக காரியங்களை தெய்வம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட, அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரே அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நாம ஏமாத்திரம், நாம் மண். சங்கீதத்துல பார்த்தோங்க இல்லைங்களா? மண், மனிதன் மண் என்று நாம் நினைச்சு பார்க்கணும். அது ஒட்டி நின்று பிரிஞ்சு போச்சு, அதுல இல்ல. நான் மண். மனிதன் மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டபடியினாலே மறுபடியும் அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ எங்க போய் எத்தனை பெரிய அதிபதியா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, பெரிய உலகத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, உன்னை பதப்படுத்தி பெட்டியில வைக்கலாம், சந்தன கூடுல வைக்கலாம், ஆனா பூமியை தவிர வேற எங்கேயும் கொண்டு போய் வைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விளங்குதா? புரியுதுங்களா? அதனால நம் ஓட்டத்தை சீர்தூக்கி பார்க்கணும். கரெக்டா இருக்கா? தவறிட்ட ஒன்னும் பயப்படாத. தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் விழுந்துட்டேன், ஆமா உண்மைதான், நான் எவ்வளவு பாடுபட்டு இங்க நான் சரிகிட்டேனே, என்ன தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது அவருடைய அன்பு அரவணைக்கிற அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்துல
அவரில் இருக்கிற தொடர்பு தான் முக்கியம். அவரோடு இருக்கிற அந்த உறவு தான் முக்கியம். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது போல நாம வாழ கத்துக்கணும். பலத்த காரியங்கள் உன்னை கொண்டும் நம்மை கொண்டும் நம்ம அனைவரை கொண்டும் அவர் செய்தாலும் கூட எல்லா மகிமைக்கும் பாத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அங்க போறதுக்கு வழி வாசலே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதமான பணியை செய்யறதுக்கு தான் உங்களையும் என்னையும் பாவிகளா இருந்த நம்மை ஆண்டவர் தேர்வு பண்ணார். அல்லேலூயா. ஒன்னத்துக்கு உதாக குப்பையில இருந்த நம்ம தூக்குனார். எந்தோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில தூக்குனார். பழைய நம்ம அநேக ஜபத்துக்கு ஐயா சொன்னாரு, அது உண்மைதான். இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன். என் தங்கச்ச பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள இந்த சபையில தான் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் பேர் வச்சு வளர்க்க முடியாது. தேவன் உதவி செஞ்சார். நான் என்னத்த வளர்த்தேன்? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இது முடிஞ்ச அளவு செய்தோம். ஆனா இன்னைக்கு அவன் சொல்லும் போது ஒரு வார்த்தை, எங்க அப்பா அம்மா எல்லாம் மறந்துட்டாங்க மாமா, ஆனா நீங்க வளர்த்தது எனக்கு தெரியும். ஆண்டவரை பத்தி சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டுட்டு வந்து போறதெல்லாம் பார்த்துட்டு மறக்கவே முடியாது மாமா, உனக்கு தான் நான் முதல்ல பத்திரிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அது இருக்குதோ மங்கி இருக்குதோ இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதோ, ஆனா அந்த உள்ள திரிய தட்டி ஆண்டவர் தூக்குறாரு பாத்தீங்களா. அதனால ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு மேடு பாட்டு மட்டும் பாடுறோம், போற விசுவாச வாழ்க்கையில மேடு உள்ள பள்ளம் உண்டு, நல்லா தாண்டி போயிருவோம் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்ன போதகர் சொல்லுவாரு, பாட்டே உங்களை நியாயம் தீர்க்கணும். கவனமா நம்ம அதுல விசுவாச வீரர்களா மாறணும். பாடுறது மட்டும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் துன்பம் துயரம் எது வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நீங்க இருதயத்துல தக்க வச்சீங்கன்னா அது உங்களுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அது லேசான காரியம். நம்ம அறிவு கேட்டாது. இது இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீரும்? அறிவுல பார்த்தனா தீராது. இன்னும் மனவழி தான் வரும். அறிவுல பார்க்காத, ஆத்துமாவில உன்னுடைய இருதயத்துல பார். தேவன் அப்படித்தான் பார்த்தார். விபச்சாரத்துல அகப்பட்ட அந்த சிறிய கொண்டு வந்து நிறுத்தி அவள் மீது குற்றம் சுமர்த்தி அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது எல்லாரும் அவளுடைய சூழ்நிலையும் அவளுடைய நடவடிக்கைகளும் நடந்த காரியங்களும் தான் பார்த்தாங்க. ஆனா அவரோ உள்ளான இருதயத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அப்பதான் வலிக்காம அவர் கேட்டார், உனக்கு எத்தனை புருஷன் கேட்டார். யாரும் இல்ல, அதனால சுத்தி வலிச்சு கேட்கிறாரு. அப்போ அதன்படி அப்படியேதான் புரிய வைக்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்லும் போது இப்ப இருக்கிறவனும் உனக்கு யாரும் இல்லை, அதனால இனி பாவம் செய்யாத போ. திட்டமும் செய்யாம உரைக்கும்படியா தேவன் செய்தார். அந்த ஞானம் தான் தேவனுடைய ஞானம். அதனால ஒன்றும் குற்றமாய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஆவிக்குரிய ரீதியில நீங்க வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெறுமனே இந்த சூழ்நிலையை பார்த்து கஷ்டத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து கவலை பார்த்து அங்கேயே நிக்காத. அங்கேயே நின்னா வசனம் சொல்லுது, ஆபத்து நாட்களில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. நீ அங்கே குறுகி வியாதி வந்து உக்காந்துருவ, அதனால எனக்காக நீ பிரகாசிக்க முடியாது என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அவர் அங்கலாய்க்கிறார். நீ எழும்பி வா, உன்னால முடியாது, என் பலன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நோக்கி பார்க்க வேண்டியதான் காரியம். அவரை நோக்கி பாரு. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை கனப்படுத்த வேண்டும். முதல்ல நீ அவரை வச்சு பழகு. எல்லா காரியத்தையும் அவரிடத்து கேட்டு செய். இல்ல லேட் ஆகுதா, செய்யாம இரு, ஆனா ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கை இருந்தா அவர் கொடுத்த நம்ம பொறுப்பை நம்ம செய்ய முடியும். வெறுமனே இப்படியே பாடு கஷ்டம் போராட்டம் இப்படியே இருந்துட்டோம்னா ஆண்டவருக்கான காரியத்தை செய்ய முடியாது. விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். பாட்டை கொஞ்சம் போடுங்கப்பா. 557. யார் பிரிக்க முடியும் இயேசுவின் அன்பிலிருந்து?
யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? இதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து. இதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பிலிருந்து. யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பிலிருந்து? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தக்க வச்சிட்டா யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அவரை நீங்க பாதுகாத்து வச்சு பத்திரப்படுத்தி நீங்க உங்க இருதயத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே எந்த சூழ்நிலையும் உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதான். இது பெரிய ரகசியம் இல்ல. அவரை தக்க வச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவினுடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்க முடியாது. நிச்சயமாகவே பிரிக்க முடியாது. இதே காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாடு அனுபவித்து மரித்து 3ஆம் நாளிலே சிலுவையில மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுது நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அதை குறித்து பின்னாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் வாசிக்கலாம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குறிகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவதானால் அவைகள் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுல போய் வாசிச்சு தியானம் பண்ணி பாருங்க. வளர்ந்து தேவனை தக்க வைத்துக் கொண்ட மக்கள் இவ்விதமாக வாழுவாங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து தருகிறான், அவனை யாரும் அப்சர்வ் பண்ண முடியாது, அதாவது நிதானிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். அப்போ யோவான் காரியங்கள் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து நடந்து வந்த காரியங்களாகட்டும், இப்போ அவர் போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த பின்பாடும் நம்ம எப்படி நமக்கு அவரு அந்த காலகட்டங்கள்ல சபை மக்களுக்கு சாட்சியா சொல்றார், இப்படி நீங்க வாழுங்கப்பா, ஆவிக்குரிய இப்படி வாழுங்க சொல்லி சொல்றார். அது போல நாமும் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இப்போ நம்ம சங்கீதம் 121க்கு போயிடலாம். சங்கீதம் 121 8 வசனங்கள் மட்டும்தான் இருக்குது.
சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக. இப்ப எங்க நமக்கு ஒத்தாசை வரணும்னு முதல்ல தெரியணும். வளர்ச்சி வந்தாச்சு, ஆண்டவரை தக்க வச்சுட்டோம். தக்க வைக்கும் போது நமக்கு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை வரும்போது எங்க நோக்கி பார்க்கிறோம்? அப்ப அந்த ஒத்தாசை எங்க கிடைக்கும்? எங்க போனா நமக்கு தீர்வு கிடைக்கணும் தெரியணும். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணும், வளர்ந்து இருக்கணும். வளர்ந்து இருந்தாதான் எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும், மேலிருந்து தான் வரும்னு தெரியும். அங்க நம்ம முறையிடுவோம். தெரியலன்னா பரப்பிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருப்போம். அது என்ன ஆகும்? தீர்வு கிடைக்குமா? அவருக்கு பாருங்க, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுவே அவருக்கு லேசான காரியம்னா, வானத்தையும் பூமியும் கடலையும் பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் இப்படி நட்சத்திரங்களையும் கடல் உயிரினங்களையும் மனுஷ ஜீவன்களையும் இப்படி அழகழகா பயன்படுத்தி படைத்து வைத்திருக்கிற தேவனுக்கு உனக்கு இருக்கிற சின்ன பிரச்சனை அவருக்கு தீர்க்கக்கூடிய தீர்வு தெரியாதா? அந்த சொல்யூஷன் அவருக்கு புரியாதா? உன் கஷ்டத்தை அவரை பங்கு போட்டுக்க மாட்டாரா? உன்னுடைய துன்பத்தை அவர் போக்குறதுக்கு வழி தெரியாதா? அது சாதாரண காரியம், அது லேசான காரியம். அணுகுற முறையில தான் தவறு. நாம அவரை தேடுற விதத்துலதான் பிரச்சனையே இருக்கு. நம்ம தேடுற விதம் தான் அங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு தவிர, தேடுறோம், தேடாமதெல்லாம் இல்ல. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி எந்த சூழ்நிலை வந்தா ஆண்டவரேன்னு கத்துறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் முறையாக ஜெபத்துல ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை நான் போக விடேன். எப்படி அதிகாரமா எப்படி அவர் கேட்கிறாரு? என்ன ஆசீர்வதிச்சாதான் உன்னை விடுவேன்னு சொல்றாரு. அப்படி வேதத்துல பார்க்கிறோம். அப்போ உன் பிரச்சனையை என்ன தீர்த்தாதான் ஆண்டவரே உண்மை விடுவேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன். அட்டைப்பூச்சி பாரி நான் உன்னை நச்சரிப்பேன். அது உரிமையா நம்ம சொல்லலாம். உன்னைதான் நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த தீர்வு கொடு அப்படி தேடக்கூடிய மனப்பக்கத்துல நம்ம வளர வேண்டும். அடம் பிடிக்கணும், உன் பிடிக்காது இல்ல. நீங்க தேவைக்கு மிகுஞ்சி நீங்க அடம் பிடிக்க தேவையில்லை. உனக்கு தேவையானதை தேவ சமூகத்துல போராடுவது தவறு ஒன்று கிடையாது. கேட்டுக்கோ, அவருடைய சமூகத்துல எனக்கு மேல இருந்து எனக்கு சப்போர்ட் வரும். உலகத்துல எந்த சப்போர்ட்டும் நிரந்தரமானதே கிடையாது. நீங்க நினைச்சிருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸ்ல மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், உங்களோட சொத்து பத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், உங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், பணங்காசு உங்களுக்கு இருக்கிற செல்வ மிகுதியில நீங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு நாள் மாறி போகும், இல்லாம கூட போயிடும். ஆனா உன் இருதயத்திலே நீ பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரே நபர் அவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அவரை உன்னை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கால் தள்ளாடும் தான், வாழ்க்கை முறையில தள்ளாட்டம் வரும். ஏன்னா நம்ம மனுஷர்கள், மனிதனுக்கு பலவீனம் உண்டு, வாழ்ந்து முடிக்க வேண்டும், முடிவு புரிந்து வாழ்ந்தாதான் அந்த ஜீவிக்கிறோம் சொல்றாங்க. அப்ப நம்ம மனுஷரா இருக்கிறதுனால பலவீனங்கள் வரதான் செய்யும். அதிலையும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது உன் கால்களை தள்ளாட விட்டார், அவர் காப்பாத்துவார். அந்த நம்பிக்கையில நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாத. என்னை காப்பாத்துவார் அப்படின்னு திடமானதா இரு. நீ அவரையும் நோக்கி பாரு. வாசி, 4ஆவது வசனம் வாசிக்குமா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. அவர் தூங்காத டியூட்டி பாக்குறாரு. ஹல்லேலூயா. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நான் கதறனே, உனக்கு கண்ணு இல்லையா? ஒரு கோபத்துல, உங்கள் தாங்க முடியாத துன்பத்துல ஆண்டவரே கண்ணு இல்லையான்னு கூட நம்ம சொல்லிடுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையா. ரெண்டும் என்ன சம்பந்தம்? வேற வேறப்பா. நீங்க பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வித்தியாசம் புரியுதுங்களா? உறங்குறதுன்னா படுத்து அயர்ந்து தூங்கிறது. டைம் கிடைக்கும் போது கொஞ்சமா தூங்குறோம் பாத்தீங்களா, அதான் தூங்குறது. அசந்து தூங்கிடுறோம் இல்லையா. உறங்குறதுமே இல்லையா, படுக்கிறதையும் கிடையாது, அவர் சின்ன தூக்கமும் போறது கிடையாது. உன்னை பார்த்துட்டே இருக்கிறது அவருடைய காரியம். என் பிள்ளை என்ன பண்ணுது,
எப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்கிச்சு, எப்படி நான் விடுவது, அந்த வழி என்ன, என்னை நோக்கி பார்க்காதா? நான் இவனை விடுவிக்கலாம்னு நினைக்கிறேன், அவன் என்ன நோக்கி பார்க்க மாட்டேங்கிறான், சைட்ல அவன் அறிவிலேயே செயல்படுறானே. வா, அந்த 3 அறிவுல போனா இன்னும் அடி வாங்கிருவேன். நீ என்ன நோக்கி பாரு, உனக்கு ஒரு வழி. ஆவிக்குரியவங்களுக்கு எண்டே கிடையாது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா 7 வழி பிறக்கும். நம்ப முடியுதுங்களா? வசனத்தை நம்புற நீங்க நம்பித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனிடத்திலிருந்து தேவனா இருந்தது. தேவ மனுஷன் மூலமாக ஏவப்பட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆகையினால அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அடுத்து வாசிங்கம்மா. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கடுமையான உஷ்ணம் 100 டிகிரி தாண்டிட்டு போயிட்டு இருக்குது. எங்க கொஞ்சம் நிழல் கிடைச்சா ஒதுங்கலான்ற ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம் அந்த கோடை காலத்துல. அப்ப அவர் சொல்றாரு, உன் வலது பக்கத்துல நிழல் எப்பவுமே உனக்கு தஞ்சம் இருக்கு, உனக்கு ஒரு ஓய்வு எடுக்கிற இடம் இருக்கு, கூடவே இருக்கிற, நீ ஏப்பா மல்லு கட்டுற அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? எப்பவும் நிழல் நம்ம கூடயே இருக்கு. இது மறந்துடுறோம். என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீ பயன்படுத்து. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு செயல்படு. அவ்வளவுதான். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஏன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்குறாரு? உனக்கும் எனக்கு வர்ற எல்லா தீங்குக்கும் ஏன் விலக்கி காக்கணும் ஆண்டவருக்கு? ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய வித்து. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க. அவரை போல சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். அவருடைய ஜனங்கள். ஆகையினாலதான் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அந்த ஆத்மா தான் முக்கியம். அவர் ஆதியில மனுஷனை படைக்கும் போது மண்ணுல உருவாக்கி படைச்சிட்டு அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதனார் இல்லையா? அது அவருடையது. அல்லேலூயா. உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த ஆத்மா தான் அது தேவனுடையது. அதனாலதான் அவருடையத அவர்கிட்ட கொண்டு போகணும்னு உன்னை என்னை காப்பாத்துறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் அன்பு. அவருடைய ரூபத்தின், அவருடைய ரசனையின்படியாக உங்களையும் வெவ்வேறு கோணத்துல அவர் ரசிச்சு உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய அவயங்கள், வசனம் சொல்லுது, உங்களுடைய அவயம் உருவேற்படுவதற்கு முன்னமே இது இப்படிதான் இருக்க போகுது இந்த உருவம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு அன்பு பாருங்க. நம்மளுடைய முகம் இந்த கரு உருவேறதுக்கு முன்னே இப்படிதான் இருக்க போறான். இவனுடைய பாடி செப்பு இப்படித்தான் இருக்க போகுது, மூக்கு இப்படித்தான் இருக்க போகுது, கண்ணு இப்படி இருக்க போகுது, இவனுக்கு குறிப்பிட்ட நாள்ல தலைமுடியெல்லாம் கொட்டி போயிட போகுது. இதெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அது புரியுதுங்களா? உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தா கூட அவருக்கு தெரியும் சொல்றாங்க. அப்ப புரியுதுங்களா நான் சொன்ன வந்தது? எது எனக்கு சொன்ன மாதிரி நினைச்சு கூடாது. உண்மை அதுதான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் பேயாக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போன என்னுடைய தேவ ஜனங்களே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எனக்குள்ள வச்சுட்டு நானே ஏமாந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ ஜெயிக்க முயற்சி பண்ணு. தேவன் வாய்க்க செய்வான். ஒண்ணுக்கு கவலைப்படாத. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் நீ கவலைப்படாத. தேவ சமூகத்துல போராடு, ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நினைவிலே இருக்கணும் எப்பொழுதும். நீ போக்கிலும் மறுத்திலும் நீங்க நடந்து போனா கூட ஜெபம் பண்ண முடியும். அவர் சிந்தையா இருக்கணும். அதுக்காக பைபாஸ்ல போகும்போது அதே சிந்தனை முன்னால அவரோட வண்டியை பார்க்காம போக கூடாது, சைட்ல தான் போகணும்.
எல்லாம் ஞானம், அறிவு, புத்தி தெளிவா இருக்கும். தேவன் அதுக்கு தான் நமக்கு அந்த 6வது அறிவு, தேவனுடைய அறிவு கொடுத்து வச்சிருக்கிறார். மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் 5 அறிவு தான், பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு படைத்த 6வது அறிவை பெற்ற தேவ மனுஷன் தான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான். அல்லேலூயா. அதனால நமக்கு விசேஷமான ஞானம், அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது தேவனே நோக்கி பார்க்கணும். எனக்கு எங்கிருந்து தீர்வு கிடைக்கணும் தெரியணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறு, நான் ஒன்றுமில்ல ஆண்டவரே என்னை விடுவியும் சொல்லி கேட்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரணும். வந்துட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அறிவில யோசிக்காதீங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வசனம் சொல்லுகிறது. உன் அறிவு திறமை அப்படின்னு சொல்லி நம்பினா வீணா போயிருது. அந்த அறிவை நம்பாத. அறிவை படைத்த ஆண்டவரை நம்பு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்பு. உனக்கு தெரியும், உனக்கு புரியும். அதெல்லாம் தூசு தட்டு. இந்த நாட்களில உன்னுடைய சிக்னலை சரி பண்ணு. உனக்கு இருக்கிற தொடர்பு, உனக்கும் அவருக்கு தொடர்பில் இருக்கிற கோளாறுகளை சரி செய். தேவன் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க தெரியணும். பொறுமையா இருக்க தெரியணும். காத்திருக்க தெரியணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் தெரியணும். அந்த ஞானத்தை தேவனை நோக்கி பாருங்க. எந்த புத்தி கெட்டாத, எல்லா புத்தி கெட்டாத காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். மறந்து போகாது, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிற மனுஷன் நீ துள்ளி பாடு, ஆண்டவர் சமூகத்துல பாடு, தனிமையில நீ பாடு, கதறு. உன் ஜெபம் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை, உனக்கும் உன் தேவனுக்கும் தெரிஞ்சா போதும். உன் கதறுதல் தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். நீ எத்தனை நாள் நிந்தி நெத்த கதறன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தைரியமா இரு, தன்னம்பிக்கையா இரு, கர்த்தரை நோக்கி பாரு. உன் அறிவு கெட்டாத அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீ எழும்பி பிரகாசிக்கணும். அவருடைய ஒளிதான் உன்னில் வந்து பிரகாசிக்க பண்ணும். அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அவருடைய தேவ ஜனங்களை, தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட அறியாத ஜனங்களை தேவனை நோக்கி கொண்டு வர்றதுக்கு வழி வாய்க்காலாய் காணப்படும். அதனால தேவனை நோக்கி பாருங்க. தேவன் உங்களை வல்லமையாய் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.